ராமேஸ்வரத்தில் திறக்கப்பட உள்ள மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டபத்தின் சிறப்புகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவாக ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் நினைவு மணிமண்டபம் குறுகிய காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் தொடங்கிய பணியில் தமிழ்நாடு, ராஜஸ்தான், பீகார் உட்பட 7 மாநிலங்களைச் சேர்ந்த 450 தொழிலாளர்கள் 24 மணி நேரமும் வேலை செய்து மணிமண்டபத்தை கட்டி முடித்துள்ளனர். நமது இப்போது துணை ஜனாதிபதி அறிவிக்கப்பட்டுள்ள வெங்கையா நாயுடு அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்குள்ள மிக அற்புதமான கட்டடம் இங்கே கட்டப்பட்டுள்ளது. அது வருகிற 27ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது என்பதை அறியும் பொழுது மிக்க மகிழ்ச்சி. தமிழர்களாய நாங்களும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடற்காற்றில் சேதமடையாமலும் எழில் பாதிக்கப்படாத வகையிலும் பல்வேறு நவீன உத்திகளுடன் கட்டப்பட்டுள்ள மணி மண்டபத்தில் பதிக்கப்பட்டுள்ள கிரானைட் கற்கள் ஆக்ரா, ராஜஸ்தான், கிருஷ்ணகிரி பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டவை. மணி மண்டபத்தில் 4 அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 50 அடிக்கு 50 அடி என்ற அளவில் அமைக்கப்பட்டுள்ள அறைகளில் கலாம் மாணவர்களுடன் உரையாடுவது, ஐநாவில் பேசுவது போன்று அழகிய ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. நான் ஆர்டிஸ்ட் ஐபி ஸ்ரீதர். ஸோ நானும் என்னோட 12 மெம்பர்ஸ் டீமும் இந்த அப்துல் கலாம் ஐயாவோட மான்யூமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 95 ஓவியங்களும் 2 சிலிக்கான் சிலைகளும் வருது. ஸோ அந்த ஓவியங்கள் அவங்க பிறந்த ராமேஸ்வரத்தில் அவங்க இளமை பருவத்திலேருந்து அவங்க பிரசிடென்ட் ஆன வரைக்குமான முழுமையான எல்லா விஷயங்களும் இந்த ஓவியத்தில் கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 700 அரிய புகைப்படங்கள் இது உள்ளே வருது. ஸோ இது உள்ளே இருக்க இந்த பெயிண்டிங்ஸ், இதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரீஷியஸான திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். காரணம் அது கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால இது காலத்தால் இருக்கணும்னு சொல்லி ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். கலாம் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்துக்கு வருபவர்கள் அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் 17 மீட்டர் பரப்பளவில் கட்டடம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் ஜகவட்டி பெயிண்ட், காரைக்குடி செட்டிநாடு கலை அமைப்பில் உருவான 500 கிலோ எடை கொண்ட கதவு பார்ப்பவர்களை கவரும் வகையில் உள்ளது. கலாம் நினைவு மணிமண்டப முகப்பு இந்தியா கேட் போன்றும், நடுப்பகுதி குடியரசுத் தலைவர் மாளிகை போன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் என்பது ஏறக்குறைய புதை மணலாக இருந்த குழியாக இருந்தக்கூடிய இந்த பகுதியை இவ்வளவு அழகாக செடிகளை மரங்களை எல்லாம் நட்டு வடிவமைப்பித்திருப்பதும் மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக மக்கள் பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஒரு தேசிய தலைவர், ஒரு உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு தலைவர் என்பது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெயர். அந்த பெயரைக்கு கூடுதல் மணிமகுடம் சூட்டும் வகையில் இந்த இடம் அமையும் என்பதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காத்தோர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப மறைந்த பின்னரும் இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு அப்துல் கலாம் இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்க இந்த மணிமண்டபம் உதவும் என்பதில் யாருக்கும் எள்ளளவும் சந்தேகம் இருக்க முடியாது. தந்தி டிவி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்தில் இருந்து வே. பாலா.